சென்னை டு கோவா 18 hours கார்லேயே போகலாமா? இது கோவா சீரீஸ் டே 1. ஹாய் டியூட்ஸ், திடீர்னு ஒரு 5 days லீவ் வருதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமில் பிளான் பண்ணி கோவா போக போகிறோம். நைட்டு ஒரு 10:30 போல் கார் எடுத்தாச்சு. நைட்டே கார் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் டே ஈவினிங்காச்சும் கோவா போய் ரீச் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேபிஸ்லாம் வச்சுருக்கிறதுனால லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நிறுத்தணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோமோ அப்போ தான் நைட்டுக்குள்ளேயாச்சும் ரீச் ஆக முடியும். ஆளுக்கு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் மாற்றி மாற்றி பேசிகிட்டே எப்படியோ லேசாக விடிஞ்சிடுச்சு. என்ன தான் விடிஞ்சாலும் இன்னும் எங்களுக்கு 12 மணி நேரம் காட்டுது போய் ரீச் ஆகிறதுக்கு. நாங்கள் போகிற ஃபஸ்ட்டு லாங் ரோட் ட்ரிப் இது தான். இது வரைக்கும் இத்தனை மணி நேரம் நாங்கள் காரில் போனதே இல்லை. இதுக்கு முன்னாடி போன லாங் ட்ரிப் கன்னியாகுமரி. அங்கங்கே நிறுத்தி போனால் கூட 13 to 14 ஹவர்ஸில் நாங்கள் கன்னியாகுமரி போயிட்டோம். ஆனால் இந்த ரோட் ட்ரிப் நாங்கள் நிறுத்தாமல் போனாலே 17 ஹவர்ஸ் காட்டுது. ஆனால் நிறுத்தாமல் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுத்து தான் போய் ஆகணும். பசங்களாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சாப்பிட்டும் போகணும். அதனால் அங்கங்கே கொஞ்சம் ஹால்ட்டு போட்டுட்டு நாங்கள் போகிறோம். ஸ்டார்டிங்கில் என்ன தான் கொஞ்சம் டிராஃபிக்காக ஸ்லோவாக போனாலும் போக போக ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதுவும் பெங்களூர் ஐரோடு அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ போகிற வழியில் 8 o'clock போல் A to Bயில் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ரோட் ட்ரிப்லாம் போகிறவங்க தயவு செஞ்சு ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம். இருட்டில் வேகமாக மீடியேட்டரில் விட்டுட்டாங்க போல். காரே அப்படியே அப்சைட் டவுன் கவுந்து இருந்துச்சு. ரோட் ட்ரிப் போங்க, ஆனால் ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. கர்நாடகா பார்டர் கிட்ட கோவாவுடைய ஹில்ஸ் போகிறதுக்கான ரோட் கிட்ட வந்துட்டோம். எனக்கு இப்போ தான் தெரியும் கோவா ஹில்ஸ் தாண்டி தான் போகணுன்றது. எந்த வழியில் போனாலும் கோவா ஹில்ஸோடைய டவுனில் தான் இருக்கான். வியூஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன தான் ரோட் ட்ரிப் தூரம்னாலும் அதோட வியூஸ் அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் கோவா பார்டர் கிட்டே போகும்போது இந்த மாதிரி ஸ்பீட் லிமிட்டே வைக்காமல் போலீஸ்லாம் நீங்கள் ஸ்பீடாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி காசு வாங்குறாங்க. பட் எங்கள் மாமா பேசி காசு கொடுக்காம நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஸ்பீட் லிமிட் வச்சா தான் உங்கள் காசு கேட்கணும். ஸ்பீட் லிமிட்டே இல்லாமையே நீங்கள் ஸ்பீடாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமௌண்ட் கேட்குறாங்க. ஒரு வழியாக ஈவினிங் 5:30 போல் கோவா ரீச் ஆகிட்டோம். போனதோடு சாப்பாடு தான். அதனால் கைலோ பிரியாணின்னு ஒரு ஷாப்பில் தான் ஃபஸ்ட்டு லஞ்சு சாப்பிட்லான்ட்டு போயிருந்தோம். ஈவினிங்கே ஆயிடுச்சு. பட் நாங்கள் இப்போ தான் லஞ்சே சாப்பிட்றோம். இந்த ஹோட்டல் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். இருந்தாலும் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்ததுனால ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ணுன்றதுக்காக தான் இந்த ஹோட்டல் போயிருந்தோம். 3 daysமே நாங்கள் நார்த் கோவா தான் பிளான் பண்ணியிருந்தோம். நார்த் கோவாலே கேலங்கட்டுன்ற பிளேஸில் தான் இந்த இந்தி ஸ்டே புக் பண்ணியிருந்தோம். போனதோடு வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து இந்த கேலங்கட் பீச் கொஞ்சம் பக்கத்தில் தான். அதனால் நாங்கள் பைக்கை ரெண்ட் எடுத்துகிட்டு பீச் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். நைட் லைஃப் கோவாவில் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த பீச்லேயே ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் போட்டு பார்க்குறதுக்கு நைட்டு 12 o'clock மாதிரியே தெரியல. ஏதோ ஈவினிங் 6-7க்கு போன மாதிரி அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ லைட் செட்டிங் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அங்கே. நமக்கு எந்த பிளேஸ் பிடிக்குதோ அங்கே போய் உட்காந்துக்கலாம். ஸோ நாங்கள் பீச் பக்கத்துலேயே சேர் போட்டிருந்தாங்க. ஸோ வியூஸும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். பசங்களுக்கு எங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த பீச்சை பார்த்துட்டு அந்த சவுண்டில் சாப்பிட்றதே அவ்வளோ சூப்பராக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என் பையன் நூடுல்ஸ் அவன் தான் சாப்பிடுவேன், சாப்பிட்டா ஃபோர்க்கில் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு ஒரு பிளேட் போட்டு கொடுத்தாச்சு. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1:30 போல் நாங்கள் பீச்லேருந்து கிளம்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் கோவா போகிறோம். நெக்ஸ்ட் டே என்னென்ன பண்ணோன்றதை Day 2ல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Day 2 பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.